ஏயோகிகஹாரா ஃபாரஸ்ட் ஜப்பானின் இரக்கமற்ற ஆவிகள் காடு. இது சுசைட் ஃபாரஸ்ட், தற்கொலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஜப்பானின் ஹோன்ஷு தீவில் உள்ள புயோன்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. இந்த காடு இயற்கையாக அழகாக இருந்தாலும் அதை சுற்றியுள்ள மர்மங்கள் மற்றும் பயங்கரமான சம்பவங்கள் இதை கடும் பயங்கர இடமாக மாற்றி இருக்கின்றன. தற்கொலைக்கான இடமாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மக்கள் இந்த காட்டிற்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதனால் ஜப்பானிய அரசு தேடுதல் பணிகளை நடத்தி காட்டின் சில பகுதிகளில் தயவு செய்து உங்கள் குடும்பத்தை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது போன்ற அறிவிப்பு பலகைகள் வைத்துள்ளனர். ஆவிகள் மற்றும் பரிவாரங்களை பற்றிய நம்பிக்கைகள். ஜப்பானிய புராண கதைகளில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி பெறாமல் சுழலும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஏயோகிகஹாரா காடில் தற்கொலை செய்தவர்கள் ஆத்மாக்கள் அங்கிருந்து விடுபடாமல் சுற்றித் திரிகின்றன என நம்பப்படுகிறது. சிலர் மனித சத்தங்கள் இல்லாதபோது கூட ஏதோ அசட்டையான சத்தங்கள் கேட்கும், திடீரென திசை தெரியாமல் போய் விட்டது, தூக்கியில் தொங்கும் உருவங்கள் தெரிகின்றன என்று கூறியுள்ளனர். இந்த காடு மிக அடர்ந்ததாகவும் சுயமாக வழி கண்டுபிடிக்க இயலாததாகவும் உள்ளது. கம்பாஸ், மொபைல் சிக்னல் போன்றவை பெரும்பாலும் வேலை செய்யாது. சிலர் கூறுவது போல் இந்த இடம் பிசாசுகள் மற்றும் துன்பத்துடன் இறந்த ஆத்மாக்களின் வசிப்பிடம் என்று நம்பப்படுகிறது. மிகவும் பிரபலமான ஆவி காட்சி கோஸ்ட் சைட்டிங் நிகழ்வுகள். அதிகமாக காணப்படும் ஆவி வெள்ளை கிமோனோ அணிந்த பெண் உருவம். இரவில் மரங்களுக்கு இடையில் நடக்கும் உருவம். சிலர் சொல்வது போல் உங்களை பின்னால் எப்படியோ ஒருவன் பின் தொடரும் போல உணர்வு ஏற்படுகிறது. காடுகளில் புகுந்தவர்கள் சிலர் திரும்பியதும் நான் யாரோ பேசும் சத்தம் போல கேட்டேன், ஆனால் யாரும் இருக்கவில்லை என்று பகிர்ந்துள்ளனர்.